ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தால் என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ல்பூலோட 411 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிக்குள்ளே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவரு, இது எதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவே எனக்கு குப்பையாக மாறிடும். அதனால் அது எதையுமே வேணான்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ எதையுமே நான் போடுறது கிடையாது. ஃப்ரிட்ஜ் கவர் கூட கிடையாது பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வாங்கினேன்னா, பழைய ஃப்ரிட்ஜ் எனக்கு ஸ்பேஸ் பத்தலை. அதனால நான் இந்த ஃப்ரிட்ஜை சூஸ் பண்ணேன். நல்லா ஸ்பேஷியஸாக வேணும், நிறைய ஜாமான் வச்சு அடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். வேர்ல்பூலோட 411 லிட்டர்ஸ். இந்த மேலே இருக்க ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டுமே இதில் நம்ம ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே டச் பேனல் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. 2 ஸ்டார் ரேட்டிங்கில் வருது. அப்புறம் 10 இயர்ஸ் கம்ப்ரெசர் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. இன்டெலிஃப்ரெஷ் கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் இது. சரி, இதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டெபிளைசர் வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்தவங்க இங்கே கரண்ட் ஏதோ பிரச்சனையாக இருக்குது இந்த வீட்டில், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க எதுக்குனாலும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வாங்கி ஸ்டெபிளைசர் மட்டும் இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. கவர் இருக்காது, அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் இருக்காது. இந்த சைடில் மட்டும் ஒரு டவல் வச்சுருக்கேன், வந்து பாருங்கள். இல்லை, ஒரே ஒரு டவலை மட்டும் தொங்க விட்டுருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்காக மட்டும். அப்புறம் இந்த கிளிப்ஸ் வந்து நம்ம பேக்கெட்ஸ் வாங்குறோம்ல, அதெல்லாம் வந்துட்டு உடனே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இது மட்டும் இங்கே இருக்கும். ஏன்னா இது எங்கே போகுதுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியாது, திடீர்னு காணாமல் போயிடும். அதனால் இங்கேயே வச்சுருக்கேன். மேலே ஃப்ரீசரில் வந்து உள்ளே வந்துருங்க. நான் தேங்காவை துருவி வச்சுருப்பேன், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் இதில் வந்து தேங்காவை நறுக்கி வச்சுருப்பேன். நறுக்கி கொஞ்சம் தேங்காய், துருவி கொஞ்சம் தேங்காய் வச்சுருப்பேன் ஃப்ரீசரில் எப்போயுமே. எனக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக நடந்துருன்றதுக்காக. இதெல்லாம் என்னோடய ப்ரிப்பரேஷன். அப்புறம் இதில் வந்து மட்டன் இருக்குது கொஞ்சம். இது எதுக்காகனா, நான் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து ஃபேஸில் வந்து ரப் பண்ணோம் அப்படின்னா நல்ல க்ளோ கிடைக்கும். அதுக்காக தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருப்பேன். எல்லா நேரமும் இதில் குல்ஃபிலாம் இருக்காது, தண்ணி தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், கருவேப்பிள்ளை, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பீஃப் இருக்குது, இதில் கொஞ்சம் ப்ரான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீசரில் இருக்கனால ஆமாம், ப்ரான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மைலோ வச்சுருக்கேன். நான் பயங்கரமான மைலோ லவர். யாராவது ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா உடனே எனக்கு மைலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். அது பாருங்க, அந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்குது, இந்த பாட்டில் அறது இருக்குது. டெய்லிலாம் குடிக்க மாட்டேன், அப்பப்போ தோணும் போது எடுத்து ஷேக்கை போட்டு குடிச்சிடுறது. அப்புறம் அப்படியே நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கஸ்டர்ட் பவுடரு, அப்புறம் ஈஸ்ட்டு, இதெல்லாமே வச்சுருப்பேன். மேலே பீட்சா சீஸு, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், ஈஸ்ட், இதெல்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான். நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீசரில் வச்சோன்னா இன்னும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருக்கேன். இது நம்ம அம்பிட்ருசியோட ஏபிசி மால்ட் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே என்னோடய ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுமே மேலே டெய்லி ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்ப்ரெட்டு, சீஸ் க்யூப்ஸு, அப்புறம் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீமு, இது சீஸ் ஸ்லைசஸ்ஸு, அந்த சைடில் பன்னீர் இருக்குது, இது வந்து பன்னீர். அப்புறம் இது எல்லாமே பட்டர். நான் நிறைய இந்த கேக்ஸு, குக்கீஸ் எல்லாம் பண்ணுறேன்ல, அதனால் எனக்கு பட்டர் நிறையவே தேவைப்படும். இந்த இடம் எங்கே எம்டியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பால் வரும். இப்போ நான் ஈவினிங்கில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால இப்போ பால் இல்லை, காலையில் தான் பால் வரும். அப்புறம் ரீசெண்டாக நிறைய யோகர்ட் சாப்பிட்டுட்ருக்கேன் நான், அது ஃபுல்லாக வச்சுருக்கேன். தீர திரும்ப வாங்கி ரீஃபில் பண்ணிவிடுவேன். இதுதான் இந்த டெய்லி ஃப்ரெஷ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஐட்டம். எப்போயுமே இப்படி தான் இருக்கும், தீர வாங்கி நான் ரீஃபில் பண்ணிவிடுவேன். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் என்ன வச்சுருக்கேன்னா, இங்கே நல்லாவே நம்மளுக்கு அந்த சில்னஸ் இருக்கும். அதனால் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் வைப்பேன். இதில் மஷ்ரூம் வச்சுருக்கேன், வாங்கி 2 நாள் ஆகுது, ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன், இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. அது வேணுன்றப்போ ரீஃபில் பண்ணிப்பேன். பட்டர் பீன்ஸ் வச்சுருக்கேன், மொச்சப்பயிர் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. சாரி, கொஞ்சம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த இது வாங்கினேன், ஆனால் எனக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்க மாதிரி தெரில, நானே குழம்பிடுறேன். அதனால் கொத்தமல்லியை தனியாக ஒன்றில் போட்டு வச்சுட்டு இதில் புதினா மட்டும் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன், ஆனாலும் அந்த ஒரு வாரம் தான், அதுக்கு மேலே புதினா மல்லிலாம் தாங்க மாட்டேங்குது. அதனால் வெறும் புதினா மட்டும் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். மல்லிக்கு அந்த தனியாக அந்த லென்த்தி பாக்ஸ் போடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அதில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அதையும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா, நான் டெய்லி காலையில் அவசரமாக சமைச்சிட்ருக்கேன்ல, அந்த டைமில் என்னால் சின்ன வெங்காயம்லாம் உரிக்க முடியாது. இந்த மில்டன் பாக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு தேவைப்படுற சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுக்கிடுவேன்.
சின்ன வெங்காயம் ரொம்ப அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, உரிச்சதுக்கப்புறம். வெங்காயமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக உரிக்கிறதுக்கு நைட்டே உரிச்சு வைக்கிறது நல்லதில்ல. அந்த மாதிரி 2-3 நாளைக்கு மட்டும் உரிச்சு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இது மாதிரி வந்துடும், ட்ரே மாதிரி. அதனால் தண்ணி வந்து பட்டு அழுகி போகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது, அவ்வளோதான். மில்டனோட பாக்ஸ் இது, நான் டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இஞ்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு. இஞ்சி வந்து கொஞ்சம் முழுசாகவும் வச்சுருக்கேன். நான் டீ குடிக்க மாட்டேன், மேபி யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இஞ்சி டீ இல்லைன்னா இஞ்சி சாறு இந்த மாதிரியாவது எடுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து பச்சை மிளகா இருக்குது. நிறைய கருவேப்பிலை வச்சுருப்பேன். கருவேப்பிலை எதுக்குன்னா நான் எல்லாத்துக்கும் எடுத்து யூஸ் பண்ணிருப்பேன், அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கும். அதனால தான் பெரிய பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த பீன்ஸ் இருக்குது, தெரிகிறதா? ஓப்பன் பண்ணுறதே பெரிய கஷ்டம் எனக்கு. இதில் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு குடமிளகா. கீழே வந்தீங்கன்னா கேரட்டு, முள்ளங்கியும் கத்திரிக்காயும். இது வந்து நூக்கல் கிடையாது, இதோட பேர் வேறு என்னமோ சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் அதை மறந்துட்டேன், மார்க்கெட்டில் கேட்டேன், அந்த பேரை மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து மஸ்க் மெலன் ஜூஸ் போடுறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக காலையில் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இது வந்து ஆர்ச்சர்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். இப்போதைக்கு மாதுளம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் கீழே வந்து சீல் ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஒன்றில் ஃபுல்லாகவே தக்காளி தான் வைப்பேன். நான் நிறைய தக்காளி யூஸ் பண்ணுவேன் நான். பாருங்கள், இப்போ கூட புதுசு வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இன்னொரு இதில் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் இருக்குது, பீட்ரூட்டு, மாங்காய், இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். அவ்வளோதான், இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த சைடு ஃபுல்லாக காமிச்சிட்டேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட டோரில் எப்போயுமே கூலிங் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். இந்த சவுண்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, வந்துகிட்டே தான் இருக்கும். கீழேருந்து காட்டுறேன். நான் செஸ்வான் சட்னி வச்சுருக்கேன் பீட்சாக்கு, அதுக்கெல்லாம். அப்புறம் லெமனை வந்து ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் எனக்கு சீக்கிரமே காலி ஆகிடும். ஒரு வாரத்தில் நான் காலி பண்ணிவிடுவேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது இந்த லெமனை. அப்புறம் சில்லி சாஸு, சில்லி வினிகரு, ரெட் சில்லி சாஸு, மயோ, அப்புறம் டொமேட்டோ சாஸு, இந்த கோவா ஜூஸ். எந்த பிராண்டில் கோவா ஜூஸ் கிடச்சாலும் வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அடுத்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, பீட்சா சாஸு, பாஸ்தா சாஸு. இது வந்து என்னென்னா வெல்லம். இது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு, டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன், அதை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரௌன் சுகர், நிறைய ப்ரௌனீஸு, கேக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். அத்திப்பழம் வச்சுருக்கேன் இந்த இதில். அப்புறம் இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து போட்டு எப்போயுமே இதில் வச்சுருக்கிறது. இப்போ இது காலியாகவுமே அப்படியே இங்கே இருக்கிற மஸ்க் மெலனை ஜூஸ் போட்டு இதில் ஏற்றுவேன். இப்படியே மாறி மாறி ஏற்றிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸ் குடிச்சிடுறது. இந்த மேகியில் சிக்கன் க்யூப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய பாஸ்தா இதெல்லாம் பண்ணுவேன். ஊறுகாய் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது எங்கள் வீட்டில், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது ஒரு மயோ, வெஜ் மயோ. அப்புறம் இது சாக்லேட் சாஸ் பின்னாடி கிடக்கு. இது நம்ம அம்பட்ருசியோட ரெட் பனானா மால்ட்டு, என்னோடய ஃபேவரட் ஆல் டைம். வெயிட் கெயினுக்கு பசங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறதுனால முன்னாடி வச்சுருக்கேன். இது ஈனோ, டோக்லாவும் பண்ணுவேன், 2-3 தடவையாவது பண்ணிவிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஈனோ வச்சுருக்கேன். இது காஃபி பவுடர். உங்களுக்கே தெரியும், நான் காஃபி டீலாம் குடிக்க மாட்டேன், ஆனால் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்து காஃபி வேணும்னு கேட்டால் அந்த டைமில் போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது ஏலக்காய் சீனியோடு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றனால வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு, கேக்குக்கு போடுறது இதெல்லாமே. அப்புறம் ஆரிகானோ, இது ஒரு ஊறுகாய் தான். அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு, வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு, பின்னாடி இருக்கிறதுமே வந்துட்டு அதே தான், மிக்சடு ஹர்ப்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் முட்டை இருக்குது. அப்புறம் இதில் சாக்லேட்ஸு நான் இவ்வளோ வச்சுருந்தேன், டிமார்ட் பர்ச்சேஸ் போயிருந்தேன், அப்போ நிறைய வாங்கிட்டு வந்தேன். இப்போ 3 தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான், இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து முடிஞ்சது கம்ப்ளீட்டாகவே. என் வீட்டில் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ரிட்ஜில் இவ்வளோவும் வச்சுருப்பேன், இன்னொரு ஃப்ரிட்ஜில் நான் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். நான் எதுக்காக புது ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்னு சொன்னேன், எனக்கு அதில் ஸ்பேஸ் பத்தலைன்னு தானே. ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி எல்லாத்தையும் ஏற்றினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு ஸ்பேஸ் பத்தலை. அதனால் ஒரு ஐடியா பண்ணி பழைய ஃப்ரிட்ஜை விற்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். இப்போ அதில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இந்த 2வது ஃப்ரிட்ஜு, இந்த ஃப்ரிட்ஜ் வந்து லிபர் பிராண்டோடது. இது வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு ஸ்பேஸ் சுத்தமாக பத்தலை, அதனால தான் நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் பழைய ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. இதுவுமே 2 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. இப்போ இந்த ஃப்ரிட்ஜோட கண்டிஷன்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நல்லா தான் இருக்குது. எனக்கு ஸ்பேஸ் பத்தாதனால நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். சரி, இப்போ இந்த மேலே இருக்கிற ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன வச்சுருக்கேன்னா, இங்கே ஸ்பேஸ் நிறையாவே வச்சுருப்பேன். ஏன்னா எப்போ என்ன ஏற்றுன்னு எனக்கே தெரியாது, டக்குன்னு ஃபில் ஆகிடும்.
ஓகே, இந்த கண்டெய்னரில் நான் என்ன வச்சுருக்கேன்னா பலாப்பழம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பலாப்பழத்தை. அப்புறம் இதில் மீன் இருக்குது. இந்த மீன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் தான் ஏற்றுறது. எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி கறினா ஸ்மெல் அவ்வளோ வராத மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் மீன் வச்சோனாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதனால இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கேனால அதை திறக்க முடியல. ஆனால் இதில் மீன் இருக்குது, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நான் கழுவி வச்சுருக்கேன். சிக்கன்னு, லிவரு எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து சால்னா பண்ணுறதுக்காக வாங்கினேன், இன்றைக்கி பண்ணிவிடுவேன். இந்த ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்கேன்னா யூஸ் பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்கிற ஜாமான் எல்லாம் இது கூட தான் அடைச்சி வச்சுருப்பேன். இந்த முட்டை வந்து அங்கே வச்சது போக பேலன்ஸ் இருக்குது இங்கே வச்சுருப்பேன், இங்கே வச்சுருப்பேன், முட்டையாக வச்சுருப்பேன். அப்புறம் மயோ பேலன்ஸ் இருக்குது இங்கே வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணது இங்கே வச்சுருக்கேன். இது உப்பு கண்டம் வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு. அப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜ் டோரில் வந்துட்டு இந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பட்டாணி, பச்சை பயிறு இதெல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வெளியே வச்சா எறும்பு வருது, அந்த காரணத்துக்காக ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கேன். இந்த இதுலேயுமே கருப்பு கொண்டக்கடலை வச்சுருக்கேன் பாருங்கள் உள்ள. இது யாரோ வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வரும்போது. இது அது பேர் என்ன, ரோஸ் மில்க்கு, அதனால் அது இருக்குது. அப்புறம் திணை அரிசி வச்சுருக்கேன், தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மாவு, இது இட்லி தோசை மாவு. இதில் வந்து ஆப்ப மாவு இருக்குது. அப்புறம் இது என்ன, அது நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். இதுலேயும் பலாப்பழம் மேலே ஃப்ரீஸ் பண்ணது போக பேலன்ஸ் பலாப்பழத்தை வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த பலாப்பழத்தை வச்சு இப்போ சீக்கிரமே ரெசிபி பண்ணுறதுக்காக அதனால் கீழே வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்துட்டு இது பணியார மாவு. அந்த பின்னாடி இருக்குது பாருங்கள், அது வந்து புளி பேஸ்ட்டு. புளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன், டேரெக்டாக எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்காக. அப்புறம் இது சட்னி அரைச்சது பேலன்ஸ் இருக்குது. இது தயிர் பாக்கெட்டு, நறுக்குன மாதுளம்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஃப்ரிட்ஜையே நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ என் 2 ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரிட்ஜை திறந்ததுமே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கணும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் எல்லாரோட மெசேஜும் பார்ப்பேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இனிமேல் நான் பார்க்க போகிறேன். நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேசலாம். இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.